வெல்கம் யூவர்ஸ். நம்ம சேனலில் டீப் லேர்னிங் சீரீஸ் வீடியோ லான்ச் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் 11 மாடியூல் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னைக்கு 12th மாடியூல் டீப் லேர்னிங் பைப்லைன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டோட்டலாக 6 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா கலெக்ஷன், செகண்ட் ஒன் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், தேர்ட் ஒன் மாடல் பில்டிங், ஃபோர்த் ஒன் எவாலுவேஷன், ஃபிஃப்த் ஒன் டெப்ளாய்மெண்ட் அண்ட் சிக்ஸ்த் ஒன் மானிட்டரிங். மாடல் பில்டிங்கில் 3 சப்டாபிக் வரும்: ஃபீச்சர் இன்ஜினியரிங், மாடல் செலெக்ஷன் அண்ட் மாடல் ட்ரைனிங். ஸோ ஒவ்வொன்றத்தையும் நம்ம டீப்பாக பார்க்கலாம். பைப்லைனோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் டேட்டா கலெக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டேட்டா கலெக்ஷனில் ரா டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோம். டேட்டா இல்லாமல் மாடல் ஒர்க் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ டேட்டா தான் ஃபியூவல். டேட்டா செட் வந்து குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா மாடல் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? ஸோ டேட்டா அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சிஎஸ்வி, டேட்டா பேசஸ், சென்சார் டேட்டா, ஏபிஐ, வெப் ஸ்கிராப்பிங், இமேஜஸ் இல்லைனா வீடியோஸ், லாக்ஸ், டெக்ஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே டேட்டா தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கான டூல்ஸ் இல்லை சோர்சஸ் பார்க்கலாம். கேகிள். ஸோ இதில் வந்து நம்ம ரெடி டேட்டா செட்ஸ் டவுன்லோட் பண்ணலாம். கொக்கோ டேட்டா செட். இதில் வந்து ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனுக்கு நம்ம இமேஜ் டேட்டா செட் டவுன்லோட் பண்ண முடியும். இமேஜ் நெட். இந்த டூலை வச்சு நம்ம கிளாசிஃபிகேஷனுக்கு லேக்ஸ் ஆஃப் இமேஜஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஹக்கிங் ஃபேஸ் டேட்டா செட்ஸ். இதில் நம்ம என்எல்பி டேட்டா செட்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்கிராப்பி ஆர் பியூட்டிஃபுல் சோப். இந்த டூலை வச்சு நம்ம வெப் ஸ்கிராப்பிங் டேட்டா எடுத்துக்கலாம். யூடியூப் ஆர் ட்விட்டர் ஏபிஐ. இந்த டூலை வச்சு நம்ம வீடியோஸ் இல்லை டெக்ஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டேட்டா கலெக்ஷன். செகண்ட் பைப்லைன் ஸ்டேஜ் வந்து டேட்டா ப்ரீ ப்ராசஸிங். பட் அதுக்கு முன்னாடி 2 ப்ராசஸ் இருக்குது: டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா லேபிளிங். ஸோ டேட்டா ஸ்டோரேஜ் அப்படின்னா ரா டேட்டாவை லோக்கல் மிஷின்லேருந்து க்ளவுடில் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேங்களா? இதோட டூல்ஸ் பார்த்திங்கன்னா லோக்கல் ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸாக இருந்துச்சுன்னா லோக்கல் ஃபோல்டர்ஸ்லேயே வச்சுருப்போம். ஸ்கேலபிள் ஸ்டோரேஜாக இருந்துச்சுன்னா ஏடபிள்யூஎஸ் S3 இல்லைனா ஜிசிபி ஸ்டோரேஜ் இல்லைனா அஷ்யூர் பிளாப் யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரக்சர்ட் ஆர் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா ஸ்டோருக்கு போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல் அண்ட் மாங்கோடிபி யூஸ் பண்ணுவோம். பிக் டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்டோரேஜாக இருந்துச்சுன்னா நம்ம HDFS யூஸ் பண்ணுவோம். பிக் ப்ராஜெக்ட்ஸில் க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுவாங்க. எதனாலனா ஸ்டோரேஜ் வந்து ஸ்கேலபிளாக இருக்கும், ப்ளஸ் செக்யூர், ப்ளஸ் டீம் ஷேரிங்க்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா லேபிளிங். அதை வந்து அன்னடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். லேபிளிங்னா இமேஜஸ் இல்லை டெக்ஸ்ட்டுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து அட்டாச் பண்ணுறது. எக்ஸாம்பிள் டாகோட இமேஜுக்கு டாகுன்னு லேபிள் பண்ணுறது. ஓகேங்களா? மாடலுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர்விஷன் வேணும். அதுக்காக தான் இந்த லேபிளிங் யூஸ் பண்ணுறோம். இதோட டூல்ஸ் பார்த்திங்கன்னா லேபிள் ஸ்டூடியோ. இது வந்து பவுண்டிங் பாக்ஸஸ் அண்ட் செக்மெண்டேஷன் இதுக்காக யூஸ் பண்ணுவோம். சிவிஏடி வந்து இண்டஸ்ட்ரியல் இமேஜ் அனடேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். லேபிள் பாக்ஸ் அண்ட் சூப்பர்வைஸ்லி வந்து டீம் பைப்லைன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். விஐஏ வந்து சிம்பிளாக மேனுவல் லேபிளிங்காக யூஸ் பண்ணுவோம். ஃபேஸ் ரெகக்னிஷனில் ஃபேஸ்க்கு பவுண்டிங் பாக்ஸ் வந்து ட்ரா பண்ணுவோம். அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனில் ஆப்ஜெக்ட் அரவுண்ட் பாக்ஸ் ட்ரா பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வந்து லேபிளிங். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பைப்லைன் ஸ்டேஜ் வந்து டேட்டா ப்ரீ ப்ராசஸிங். கலெக்ட் பண்ண டேட்டாவை க்ளீன் பண்ணுவோம், ஃபார்மேட் பண்ணுவோம், நார்மலைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ தான் மாடல் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதில் என்னென்ன பண்ணுவோன்னா மிஸ்ஸிங் வேல்யூஸை ஹேண்டில் பண்ணுவோம், டியூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணுவோம், இமேஜஸை ரீசைஸ் பண்ணுவோம் இல்லை நார்மலைஸ் பண்ணுவோம், டெக்ஸ்ட்டை வந்து டோக்கனைஸ் பண்ணுவோம், ட்ரைன் டெஸ்ட் ஸ்ப்ளிட். இது எல்லாமே இங்கே நடக்கும். இதுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் பார்த்திங்கன்னா நம்பை இல்லை பாண்டாஸ். இது வந்து டேட்டா க்ளீனிங்காக யூஸ் பண்ணுவோம். ஓப்பன் சிவி அண்ட் பில்லோ வந்து இமேஜ் ப்ராசஸிங்காக யூஸ் பண்ணுவோம். ஆல்பமெண்டேஷன்ஸ் அண்ட் இமேஜ் ஆகுன்றது ஆக்மெண்டேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். எஸ்கேலேன் வந்து ஸ்கேலிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்கில் டேட்டாவை க்ளீன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் இமேஜ் வந்து ரீசைஸ் பண்ணுறது, டெக்ஸ்ட்டை டோக்கனைஸ் பண்ணுறது. ஆக்மெண்டேஷன்னா ஆர்டிஃபிஷியலாக எக்ஸ்ட்ரா சாம்பிள்ஸை க்ரியேட் பண்ணுவோம். அதாவது இமேஜை ரொட்டேட் பண்ணுறது, ஃப்ளிப் பண்ணுறது, ஜூம் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே இங்கே நடக்கும். இது வந்து ஓவர் ஃபிட்டிங்கை அவாய்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பைப்லைன் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா மாடல் பில்டிங். மாடல் பில்ட் பண்ணுறதுக்கு 3 கான்செப்ட் இருக்குது: ஃபீச்சர் இன்ஜினியரிங், மாடல் செலெக்ஷன் அண்ட் மாடல் ட்ரைனிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். டேட்டாவில் இருக்கிற யூஸ்ஃபுல் பேட்டர்ன்ஸ் இல்லை ஃபீச்சர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங். இதனால் மாடல் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணும். டீப் லேர்னிங்கில் மோஸ்ட்லி ஆட்டோமேட்டிக்காக தான் லேர்ன் பண்ணும்.
பட் எம்பெடிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எம்பெடிங்ஸ் அப்படின்னா வேர்ட்ஸ் இல்ல நோட்ஸ் இல்ல சிம்பல்ஸை நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் எம்பெடிங்ஸ். அப்போ தான் மாடலுக்கு வந்து மீனிங் ஈஸியாக புரியும். ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா டேட்டாவை வந்து ரீஷேப் இல்லை ஸ்கேல் இல்லைன்னா ஃபார்மேட் பண்ணுறது தான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ அப்போ தான் மாடலால் ஈஸியாக ட்ரைன் பண்ண முடியும். டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சிவி, இது இமேஜ் ஃபீச்சர்ஸ்க்காக யூஸ் ஆகுறது. வேர்ட் டு ஒர்க் அண்ட் பிஇஆர்டி வந்து டெக்ஸ்ட் எம்பெடிங்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். எஸ்கே லேர்ன் வந்து ஃபீச்சர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மாடல் செலெக்ஷன். ஸோ டாஸ்க்குக்கு கரெக்டான மாடல் ஆர்கிடெக்சர் சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா இமேஜ் டாஸ்க்குக்கு சிஎன்என், சீக்வன்ஸ் டாஸ்க்குக்கு எல்எஸ்டிஎம் இல்லைனா ஜிஆர்யூ, என்எல்பி டாஸ்க்குக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இமேஜ் ஜெனரேஷனுக்கு ஜிஏஎன், கிராஃப் டேட்டாக்கு ஜிஎன்என். ஸோ இந்த மாதிரி நம்ம மாடல்ஸ் வந்து சூஸ் பண்ணுவோம். இதுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் பார்த்தீங்கன்னா டென்சார் ஃப்ளோ இல்லைனா பைடார்ச், கெராஸ், ஹக்கிங் ஃபேஸ், ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ட்ரைனிங். மாடல் டேட்டாவை லேர்ன் பண்ணுற ஸ்டேஜ் தான் மாடல் ட்ரைனிங். இதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபார்வர்ட் பாஸ், இது வந்து மாடலோட அவுட்புட்டை ப்ரிடிக்ட் பண்ணும். லாஸ் கால்குலேஷன், இது வந்து எரரை மெஷர் பண்ணும். பேக் ப்ராபகேஷன், இது எரரை பேக்வேர்டில் சென்ட் பண்ணும். வெயிட் அப்டேட், இது மாடலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணுற டூல்ஸ் பார்த்தீங்கன்னா டென்சார் ஃப்ளோ இல்லைனா பைடார்ச், சியூடிஏ இல்லைனா ஜிபியு, வெயிட்ஸ் அண்ட் பயாசஸ், இது வந்து ட்ரைனிங்கை மானிட்டர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ட்ரைனிங் ஸ்டேஜில் இந்த ஃபார்வர்ட் பாஸ், லாஸ் கேல்குலேஷன் அண்ட் பேக் ப்ராபகேஷன் அண்ட் வெயிட்ஸ் அப்டேட்ஸ் இது எல்லாமே மாடலை லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பைப்லைன் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா எவாலுவேஷன். மாடலோட குவாலிட்டியை செக் பண்ணுறது தான் இந்த எவாலுவேஷன். இதுக்கு சில மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அக்யூரசி, F1 ஸ்கோர், இது வந்து கிளாசிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறது. எம்எஸ்சி, ஆர்எம்எஸ்சி வந்து ரிக்ரெஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். ஐஓயு, எம்ஏபின்றது டிடக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது. இது எல்லாமே மெட்ரிக்ஸ். ஓகேங்களா? அதுக்கு என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேலான் மெட்ரிக், டென்சார் போர்டு இல்லைனா டபிள்யூஎன்பி இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஃபிஃப்த்து பைப்லைன் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா டெப்ளாய்மெண்ட். ஸோ ட்ரைனான ஒரு மாடலை ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ணணும்னா நம்ம அதை டெப்ளாய் பண்ணணும். ஓகேங்களா? ஏபிஐ, மொபைல் ஆப், எட்ஜ் டிவைசஸ், க்ளவுடு. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம வந்து டெப்ளாய் பண்ணலாம். ஸோ ஏபிஐயை டெப்ளாய் பண்ணும்போது நம்ம வந்து பேக் அண்ட் சர்வரில் மாடலை வந்து ரன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தோன்னா மாடல் வந்து நமக்கு அவுட்புட் சென்ட் பண்ணும். மொபைல் ஆப்புங்கும்போது நம்ம ஃபோனில் வந்து அது ரன் ஆகும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கும்ல. ஸோ இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து எட்ஜ் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா லோ பவர் ஹார்ட்வேரில் மாடல் வந்து ரன் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரோன், சிசிடிவி கேமரா, ராஸ்பெரி ஏபிஐ அண்ட் ஐஓடி சென்சார். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். க்ளவுடுன்றது நம்ம மாடல் வந்து க்ளவுட் சர்வரில் ரன் ஆகும். இது வேர்ல்டு வைட் வந்து யூசர்ஸ் வந்து அக்சஸ் பண்ண முடியும். இதுக்கு வந்து க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ், கூகுள் க்ளவுட், அஷ்யூர் இதெல்லாம் தான். ட்ரைனிங் முடிச்சுட்டு மாடலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அதுக்கு சில ஃபார்மேட் இருக்குது. .h5, .pt, .onnx, .tflight. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம வந்து மாடலை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதை ஏபிஐ இல்லை சர்வரில் சர்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை டாக்கரில் கண்டெய்னர் பண்ணிவிட்டு க்ளவுடில் டெப்ளாய் பண்ணுவோம். ஸோ அப்புறம் லாக்ஸை மானிட்டர் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் ட்ராக் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா மானிட்டரிங். லைவ் மாடலை கண்டினியூஸாக ட்ராக் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மானிட்டரிங்ன்றது ரொம்ப முக்கியம். இதுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் பார்த்திங்கன்னா எம்எல் ஃப்ளோ, டபிள்யூஎன்பி இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ப்ரமோத்தியஸ் இல்லைன்னா கிராஃபனா இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ மானிட்டரிங் வந்து ரொம்ப முக்கியம். ரியல் வேர்ல்டு டேட்டான்றது டைமுக்கு சேஞ்ச் ஆகும். அதனால் மாடலை அப்டேட் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ ஓவராலாக டேட்டா பைப்லைன் ஸ்டேஜஸில் டேட்டா கலெக்ஷன், டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், மாடல் பில்டிங், எவாலுவேஷன், டெப்ளாய்மெண்ட், மானிட்டரிங் இந்த ஸ்டேஜஸ்லாம் பார்த்தோம். மாடல் பில்டிங்கில் ஃபீச்சர் இன்ஜினியரிங், மாடல் செலெக்ஷன் அண்ட் மாடல் ட்ரைனிங் டாபிக் வரும். ஓகேங்களா? டீப் லேர்னிங் சீரீஸ் வந்து 12 மாடியூல்ஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வீடியோ பார்க்காதவங்க போயிட்டு சேனலில் பாருங்கள். மாடியூல் 1லேருந்து மாடியூல் 12 வரைக்கும் இருக்குது.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.